உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் இன்றைக்கு உங்களோடு பேசப் போகின்ற தலைப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டிலே நடக்கின்ற கிரைம்ஸ், அதாவது கொலைகள், கொள்ளைகள் போன்ற விஷயங்களை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கும் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டார். இப்படி அரசியல் தலைவர்கள் கொலை செய்கிறது ஒரு விதம் இருக்கும்போது, சாதாரண மக்களும் நிறைய கொலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்த சட்ட ஒழுங்கை யார் சரி செய்ய வேண்டும், அதை யார் காப்பாற்ற வேண்டும் என்றால் அங்கே போலீஸ் துறையும் நீதிமன்றமும். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் நீதியே இல்லை. நீதிமன்றங்கள் எல்லாம் நிதிமன்றங்களாக தான் இருக்கின்றன. அதனால்தான் ரவுடிகள் எல்லாம் இங்கே பப்ளிக்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஒரு கொலை கேஸிலே நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போன்றால் அவர்கள் நீங்கள் வெளியே விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் நீதிமன்றம் இங்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதா? பல வருடங்களுக்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய கேஸை அவர்கள் பெங்களூருக்கு மாற்றுறதற்கு திமுக காரர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே நீதி இல்லை. தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம், சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலே நீதி இல்லை. அவர்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவர்களே ஆட்சியில் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களாக செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நீதி இல்லாததால் இந்த மாதிரியான கொலை குற்றவாளிகள் எல்லாம் ரோட்டிலே வந்துகிறார்கள். எப்படி கூலிப்படைகள் இங்க வரும்? அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது. கூலிப்படைகள் யாராவது தவறு செய்தால் அவர்களை உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவர்கள் ஜெயிலில் போட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் ரோட்டிலே திரிகிறார்கள். இந்த கூலிப்படைகள் எப்படி பிறகு உருவாகாமல் இருப்பார்கள்? இந்த கூலிப்படைகள் உருவாவதற்கு முதல் காரணம் தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றங்களும் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் துறையும். இந்த போலீஸ் துறை சரியான முறையிலே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்காதனால்தான் இந்த மாதிரியான ரவுடி குண்டாஸ்கள் எல்லாம் ரோட்டிலே தெரிஞ்சு கொண்டு கொலை செய்வதற்கு அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். அதனால் நான் இந்த நேரத்திலே ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக சொல்வது, தமிழ்நாட்டிலே நீதி இல்லை. நீதிமன்றங்கள் எல்லாம் இங்கே நீதிமன்றங்களாக இங்கு செயல்படவில்லை. அவர்கள் நீதிமன்றங்களாகவே செயல்படுகின்றன. அதனால் இந்த நீதி அரசர்கள் இவர்கள் எல்லாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இவர்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, இவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து, தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு சட்ட ஒழுங்கை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு நீதி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது, சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது என்பதை பார்க்கும்போது, கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழ்நாட்டிலே நீதி இல்லை என்பதை தான் இங்கு இது தெரிவிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் எந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்தீர்கள், இந்த நாட்டை பரிபாலனம் செய்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இந்த அளவுக்கு ஓப்பனாக பட்டப்பகலிலே ரவுடிகள் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போலீஸ்காரர்கள் இவங்க கூட்டிட்டு போன மக்களையும் அவர்கள் ரவுடிகள் என்றையும் அவர்களையும் கொலை செய்வது, எங்கே சட்டம் ஒழுங்கா இருக்கிறது? மற்ற மாநிலத்துக்காரர்கள்லாம் சந்தி சிரிக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தமிழ்நாட்டிலே தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் மனம் திருந்தி தமிழ்நாட்டிலே நீதியை நிலைநாட்டுங்கள். இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுங்கள். நீங்கள் கொடுக்கிற பணம், நீங்கள் வாங்குற சம்பாதித்து உங்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் மாசம் மாசம் சம்பளம், அதற்காக ஒழுங்காக வேலை செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் இதெல்லாம் மக்களுடைய பணம். இந்த நாட்டிலே அமைதி இருந்தால்தான் மக்களும் சம்பாதிக்க முடியும், உங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். நீதி அரசர்களை, போலீஸ் துறையினுடைய அதிகாரிகளை, உங்களை நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இந்த சமூகத்திலே நீங்கள் நீதியை உண்டாக்குங்கள். சட்டம் ஒழுங்கை நல்ல மாதிரி சமூகத்திலே அமைதியாக
இருப்பதற்கு, இந்த மக்கள் எல்லாம் அமைதியாக வாழ்வதற்கு வழியிடுங்கள். நீங்கள் இந்த பதவிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்காக எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அழித்து, சுதந்திரம் வாங்கி கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தையும், இந்த மாதிரியான போலீஸ் துறையும் உருவாக்குவதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நினைக்கும்போது மிக்க வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் வாங்கிய சம்பளம் கடவுளுக்காகவது நீங்கள் பயப்பட்டு செயல்படுங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டு, தயவு செய்து தமிழ்நாட்டிலே நீதியும் சட்டம் ஒழுங்கும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டி, திருவேங்கடமுடையான் தான் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு, தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியோடு நீங்கள் வாழ்க்கையிலே செயல்படுங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.